ஓகே, இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இப்ப பாருங்க, நீங்க எப்பயுமே இருக்கா ஞாபகம் வச்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, இந்த இந்த செக்ஷன் இருக்கு, இந்த செக்ஷன் டெவலப்பர்ஸுக்குரிய செக்ஷன், இந்த செக்ஷன் தான் வந்துட்டு யூசருக்குரிய செக்ஷன். சரியா? அதாவது எப்படி என்று சொன்னா, நீங்க நீங்க என்னன்னு சொல்லுவோம், நீங்க வந்துட்டு ஃபேஸ்புக் ப்ரோக்ராமர் இருக்காங்க, ஃபேஸ்புக்கே யாராவது சரி கூகுள் மீட் எடுங்களேன், கூகுள் மீட்டை யாராவது ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நாங்க பாருங்க சட்டுன்ற அந்த அந்த பாக்ஸுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு என்ன பண்றோம், அதான் நாங்க செய்யறோம். சரியா? ஆனா கோடிங் தான் என்ன செய்யறாங்க, இதை வந்துட்டு இந்த இந்த இதுல வந்துட்டு இந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், அதோட வித் எவ்வளவு இருக்கணும், அதோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், அதுக்குள்ள சென்ட மெசேஜ் என்ற டெக்ஸ்ட் இருக்கணும், அதுல கேர்சரை கிளிக் பண்ணா கேர்சர் பிளிங்க் பண்ணணும், அதை டைப் பண்ண அங்க என்டர் ஆகணும், அதை என்டர் பண்ணினா அது அங்க சென்ட் ஆகணும். இது எல்லாமே யாரு செய்வாங்க? டெவலப்பர் செய்வாங்க. ஸோ அப்ப நாங்கள் வந்துட்டு அந்த டெவலப்பர் என்ன செஞ்சாங்கன்றதை உங்களை பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எது யூசருக்கு எது டிஃபைன், எது வந்துட்டு என்ன சொல்ற அனுமதிக்கப்பட்டிருக்கோ அந்த நாங்க பார்ப்போம். அப்ப நீங்க ஒரு டெவலப்பரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து டெவலப்பருக்குரிய, இதுதான் யூசருக்குரியது. சரி, இப்ப நாங்க செய்த இவ்வளவு நேரத்திலையும் நாங்கள் செஞ்ச இந்த கோடிங்கோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு டெவலப்பரா டிஃபைன் பண்றாரு. இங்க எத்தனை டேஸுக்குரிய மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போட்டு, இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா யூசர்கிட்ட கொடுக்கணும். யூசர் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே எனக்கு இத்தனை நாளுக்குரிய மினிட்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணி சொல்லி கால்குலேட் பண்ணித்தா என்று சொல்லி கேட்கிற மாதிரி நாங்க மாத்த ட்ரை பண்ணுவோம். சரியா? அப்படி மாத்த ட்ரை பண்ணுவோமா? ஓகே, எஸ். இதுல வந்துட்டு ஓகே, இதுல பாருங்க, இப்ப நாங்க அதுக்கு வந்துட்டு என்ன செய்வோம்னா, அதுக்கு இப்ப இந்த இதுல நாங்கள் இவ்வளவு நேரம் பிரிண்ட் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், பிரிண்ட் சொல்லி ஒரு இது யூஸ் பண்றோம். அதே மாதிரி நாங்கள் இப்ப இன்னொரு இது யூஸ் பண்ண போறோம், அதுக்கு பேர் இன்புட் சொல்லுவாங்க. சரியா? இன்புட் சொல்லி போட்டு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். சரியா? இன்புட் என்னட்டு இதுக்குள்ள பாருங்க, enter days your days என்று போடுங்க. சரியா? enter your days சொல்லி போட்டு இது பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இதுல வந்துட்டு என்ன செய்யணும், இன்புட் எடுத்துறாங்க. இதுல ரன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா enter your days சொல்லி போட்டு இதுல ஒன்று வருது, அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று வருது, அந்த பாக்ஸுக்குள்ள டைப் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு பிளிங் ஆயிட்டு இருக்கு. சரியா? அது உங்களுக்கு தெரியுதா அந்த பாக்ஸ்? சாரி, எனக்கு என்னென்ன இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆனதுல எனக்கு அதுல உங்களுக்கு இது ஆகுதான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதானே? எஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல வந்து என்னன்னா, இப்ப நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த டேஸ் வந்து யூசர்கிட்ட இருந்து வரணும்னு சொல்லி. அப்ப ரன் பண்ணிக்கல என்ன நடக்குது, யூசர் வந்துட்டு இதுல டைப் பண்ணக்கூடிய மாதிரி வருது. இதுல வந்துட்டு 45 டைப் பண்ற. ஆனா இதுல வந்துட்டு ஒரு எரர் ஒன்று வருது, அதுதான் நாங்களுக்கு பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு வந்துட்டு இப்ப முதலாவது enter your days என்றது நார்மலா வருது. இப்போ ஓகே, இது இந்த இன்புட் பிரிண்ட்ன்றது என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இது நம்ம இது பண்றேன். சரி, இதை நான் கமெண்ட் பண்றேன். இப்போதைக்கு லெட்டர் போட்டு நான் ரன் பண்ணிக்க நடக்குது. சாரி, இந்த இடத்துல வச்சு எக்ஸ் என்ற டைப் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸ் வந்து இது பண்ணிக்க நடக்குதுன்னு சொன்னா 8 டைப் பண்ணிக்கணும் நடக்குது. இந்த பிரிண்ட் வந்துட்டு கீழே பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இதுதான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு. சரி, இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிக்க ரன் பண்ணிக்க நடக்குது. இந்த இன்புட் வருது பாருங்க, இதுல enter your daysன்றது நாங்க அந்த இன்புட்டுக்குள்ள கொடுத்தது. enter your daysன்றது இங்க enter your days வருது. அதாவது ஒரு யூசருக்கு ஒரு விஷயத்த சொல்லி போட்டு நீ அதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லி வருது. இப்ப நீங்க வந்துட்டு பாருங்க, நீங்க லாகின் பண்ணும்போது யூசர் நேம் என்ன செய்வீங்க, ஓகே இந்த யூசர் நேம் டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாருங்க, இது வந்துட்டு சொல்லுது ஓகே உங்க டேஸ் என்டர் பண்ணணும்னு சொன்னா நாங்க வந்து அதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்யறேன், ட்ரெண்ட் என்டர் பண்றேன். ஓகே கைஸ், ஓகே பாத்துட்டோம். சரி, இப்ப இதுல பாருங்க, இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இதுல வந்து இந்த டேஸ் அடிக்க 2 அடிச்சுன்னா 2 அடிக்க ஆட்டோமேட்டிக்கா இது ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா,
இந்த இதுல பாருங்க 24/60 இந்த டேஸால பெருக்கிக்கு ஒரு இன்டீஜரை வந்துட்டு சாரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜரால பெருக்கிக்கு என்ன சொன்னா அந்த ஸ்ட்ரிங் அத்தனை தடவை ரிப்பீட் ஆகும். அதுதான் அந்த சிக்கல். ஓகே, அப்ப நாங்கள் இதுல என்ன செய்வோம்னு சொன்னா நாங்கள் இப்ப இதுல என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப நாங்கள் இதுல ஏன் அதுல அப்படி வருதுன்னு சொன்னா இப்ப ஓகே நான் அடிச்சது 2 ஆனா அது என்னென்ன ஸ்ட்ரிங் ஆனதுன்னு சொன்னா நார்மலாவே இன்புட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா, நார்மலா ஒரு இன்புட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நாங்கள் இதை வந்துட்டு திருப்பி இன்டீஜரா மாத்தோம்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி வச்சுக்கிறாங்க. சரியா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இன்டீஜர் என்று சொல்லி ஒரு INT என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் எழுதினோம்னா என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ள நீங்க எடுக்கிற ஸ்ட்ரிங்க அது நம்பராக இருந்தால் மட்டும் அதை இன்டீஜரா எங்களுக்கு மாத்தி தரும். சரியா, ஓகே, இது இருக்கா நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். இதை நான் 4 போடுறேன்னு சொன்னா 4 days 5760 minutes. சரிதானே? அப்ப இப்ப வந்துட்டு பாருங்க முதல் நாங்களே டைப் பண்ணி நாங்களே கால்குலேட் பண்ற மாதிரி இருந்து நாங்கள் இப்ப யூசர் இன்புட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் ஜென்ரேட் பண்ற மாதிரியா ஒரு விஷயத்த நாங்கள் செய்துட்டோம். சரியா, ஓகே, சக்சஸ். இது உங்களுக்கு பேசிக்கா விளங்கினதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல பாருங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு சாரி பைத்தன் வந்துட்டு ஃபங்க்ஷனல் லாங்குவேஜா நீங்க யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜா நீங்க யூஸ் பண்ண இயலும். சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நீங்க பைத்தனுக்கு மெயின் கம்பெட்டிட்டர்ன்றதை விட பைத்தனோட அதே மாதிரி ரேஞ்சில் இருக்கிற அடுத்த லாங்குவேஜ் சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பாப்புலாரிட்டியில சரியா செக்யூரிட்டி அது இதெல்லாம் போய் வேற லாங்குவேஜஸ் வரும். ஆனா பாப்புலாரிட்டியில வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டும் பைத்தனும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டா யூஸ் பண்றது நாங்க டைப் ஸ்கிரிப்ட் இன்னொன்று லேர்ன் பண்ண வேண்டியது. ஆனா பைத்தனை பொறுத்த வரைக்கும் அப்படி பைத்தன் ஃபங்க்ஷனல் ஒர்க் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் ஒர்க் பண்ணும். ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ்ல நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அதுகளை வச்சு கொண்டுதான் நாங்க ஃபுல் அவுட்புட்டையும் எடுப்போம். சரியா, ஓகே ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப நீங்க இதுல பாருங்க இதே மாதிரி எக்ஸாக்ட்லி இப்ப இன்டீஜருக்கு உள்ள ஒரு இன்புட் இருக்கு, இன்புட்டுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் நாங்க பாஸ் பண்றோம் இன்டர்வியூ டேஸ். அப்ப அதை ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூ டேஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணி அதுல இருந்து யூசர் டேட்டாவை எடுத்து அதை இன்டீஜரா மாத்தி அதோட அவுட்புட்டை டேஸ்ல சேவ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் இங்கதான் உங்களுக்கு. அதுக்கு பிறகு டேஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகுது. ஐடியாவெல்லாம் இங்கனதா? சரியா, நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா இன்னும் நல்ல டீப்பா லேர்ன் பண்ணலாம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மினி ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நிறைய லேர்ன் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு இதை இருக்க போகுது. ஓகே, அப்ப இது இருக்கா காப்பி பண்றாங்க? காப்பி பண்ணுங்க, நான் ஒரு 2 minutes தரேன். வெள்ளன செய்ததுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஆனா மைனர் டிஃபரன்ஸ் தான். 2 minutes தரேன், நீங்க டக்குனு காப்பி பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் இன்னொன்று செய்வோம். சரியா, இப்போ நாங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த இப்போ நாங்கள் வந்துட்டு டேஸை வந்துட்டு கால்குலேட் பண்ண போகுது. சாரி, டேஸ்ல இருக்க மினிட்ஸை கால்குலேட் பண்ண வெளிக்கிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா டேஸ்ல இருக்கிற செகண்ட அல்லது மினிட்ஸை வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சின்ன ஒரு இதை வந்து செய்வோம். சரியா, ஓகே, அதை செய்ய கணக்காக இருக்கு பண்ணிக்கிற டைம். ஓகேவா, இப்போ எங்களுக்கு என்ன தேவை? ஒரு டேஸ்ல இருக்கிற மினிட்ஸ் அல்லது செகண்ட் போடுவோம், ஹவர்ஸ் போடுவோமா? சரி, ஹவர்ஸ் இல்ல செகண்ட் ஹவர்ஸ் எனிதிங், செகண்டே போடுவோமே. செகண்ட்னா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும், பாக்குறதுக்கு பெரிய ப்ரோக்ராம் செய்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டு வரும் இல்லையா? ஓகே, இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஓகே, இப்ப இதுல வந்து இன்னொரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஈஸியா செய்வோம். ஈஸியா செய்யறேன்னு எப்படி செய்யலாம்? இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு மீட்ஸுக்கு பதிலாக செகண்ட்ஸ் போட்டுட்டு இதை இன்னொரு 60 அளவுக்கு. சரி,
ஓகே, டேஸுக்கு டேஸை வந்துட்டு 25 62 நிமிஷம் 20 செகண்ட். சரியா, இப்போ பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்றேன். 5 போடுறேன் போட்டா. ஓகே ஃபைன். சரியா, 5 டேஸ்ல வந்துட்டு இத்தனை மினிட்ஸ் இருக்குது, இத்தனை இது இருக்குன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு நம்மள தெரியும். ஓகே, இப்போ இத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்றதெல்லாம் வந்துட்டு நம்மளா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப இது ஓகே தானே? இதுல அது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஓகே நைஸ். ஓகே, இப்ப இதுல வந்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்துட்டு ஒரு கன்செப்ட். இப்ப இதுல பாருங்க, ரெண்டுமே ரன் ஆக போகுது. என்ன இப்ப பாருங்க, நாங்க வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பண்றோம்னு சொன்னா அதுக்கு எங்களோட ரிசோர்ஸ் வந்து போக போகுது. சரி, நீங்க பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுல வந்துட்டு தேவையில்லாத டேட்டா, தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நீங்க இன்பு இதை தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸை வந்து ரன் பண்ண மாட்டீங்க. சரியா, ஏன்னு சொன்னா எங்களோட ரிசோர்ஸ் வந்துட்டு லிமிட்டட் தான். இப்போ ஹார்ட்வேரா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும், இல்லாட்டி டேட்டாக்கிற நாங்க வந்துட்டு காசு எடுத்து தான் சேவ் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் ரிசோர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு லிமிட்டடா இருக்கிறபடினால ஈவன் வந்து எல்லா ரிசோர்ஸும் இப்போ வந்துட்டு காசு அனுப்பி நாங்கள் சர்வர் வாஷ் பண்ணணும், எல்லா விஷயமே அமௌண்ட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ தேவையில்லாத பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ யூசருக்கு வந்துட்டு மினிட்ஸ் தேவைன்னா மினிட்ஸை கொடுப்போம், செகண்ட்ஸ் தேவைன்னா செகண்ட்ஸை கொடுப்போம். அப்படின்னு பாருங்க, இந்த ரெண்டு கால்குலேஷனும் இப்போ நடக்க போகுது. இந்த கால்குலேஷன் நடக்க போகுது, இந்த கால்குலேஷன் நடக்க போகுது. இப்ப எங்களுக்கு இதுல பெரிய கால்குலேஷன் இல்லை உண்மையில. ஆனா இதை வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா தேவையில்லாத கால்குலேஷன் ரெண்டையும் ரன் பண்ணி ரெண்டையும் தேவையில்லாத அவுட்புட்டா கொடுக்குறோம் இல்ல. அப்ப இதுல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா லிமிட் பண்ணுவோம். ஓகே, அப்ப யூசர் வந்துட்டு டேஸ் என்டர் பண்றார். சரியா, டேஸ் என்டர் பண்ணினா பிறகு கால்குலேட் டு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் எடுப்போம். சரியா, அதுக்கும் ஒரு இன்புட் எடுப்போம். ஓகே, அதை நாங்கள் என்ன செய்வோம்னா யூசருக்கு ஈஸியா நாங்கள் கொடுப்போம். எம் என்று டைப் பண்ணுங்க மினிட்ஸுக்கு. சரியா, எஸ் என்று டைப் பண்ணுங்க செகண்ட்ஸுக்கு. சரியா, இப்படி என்ன கொடுக்க போறேன். சரியா, ஓகே, இதை நான் ரன் பண்றேன்னா இப்ப ஒர்க் ஆகாது, ஆனா நான் ரன் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து 4 டைப் 4 டேஸ். ஓகே சொன்னா அடுத்து இன்னொரு இது வரப்போகுது. எம்எண்டா மினிட்ஸ்னா எம்எண்ட் அடிங்க, எஸ்எண்டா செகண்ட்ஸ்ண்டா எஸ்எண்ட் அடிங்கன்னு சொல்லி போட்டா இப்ப நான் வந்து எம்எண்ட் டைப் பண்றேன். ஓகே, இப்ப ரெண்டுமே வருது. சரி, இப்ப நாங்க செய்ய வேண்டிய விஷயம் இப்ப கால்குலேட் டூல இருக்கும் எங்களுக்கு யூசர் என்னத்தை செய்ய விரும்புறாரு, மினிட்ஸ் எடுக்க விரும்புறாரா இல்லாட்டி செகண்ட்ஸ் எடுக்க விரும்புறாரான்றது எங்களுக்கு வந்துட்டு. சோ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா எம்எண்ட் அவர் டைப் பண்ணினா எங்களுக்கு மினிட்ஸ் இருக்கும், எஸ் டைப் பண்ணா செகண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். சரியா, இதைத்தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம். ஓகே, இப்ப இதுல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா நாங்கள் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் எழுத போறோம். சரியா, இஃப் சொல்லிட்டு கால்குலேட் டு வந்துட்டு எம்முக்கு ஈக்குவல். என்னோட ஆல்ரெடி எப்படி வரும், ஸ்ட்ரிங்கா தான் வரும். அப்ப யூசர் வந்து எம் டைப் பண்ணினார் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யணும்டா, சாரி எம் வந்தா எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு மினிட்ஸை டைப் பண்ண வேணும், மினிட்ஸை பிரிண்ட் பண்ண வேணும் என்று எழுதுறோம். சரி, இது விளங்கிட்டாங்க. எம் டைப் பண்ணினா என்று சொல்லி வேற வேணும். சரியா, ஓகே, நாங்க 2 நாள் எம் போடுறோம். ஓகே என்று போட்டா ஓகே மினிட்ஸ் வருது. இதுல பாருங்க நான் வந்துட்டு 2 நாள் எஸ் என்று போடுறேன், மினிட்ஸ் வரையில. சரியா, அப்ப இஃப் இதை நான் கமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்றேன்னா சரி, இதை கமெண்ட் பண்றேன். இப்ப பாருங்க, இப்ப எம்எண்ட் அடிச்சா மட்டும்தான் மினிட்ஸ் வரும், எஸ் அடிச்சா ஒன்றுமே வராது. ஓகே, திருப்பி பார்ப்போம். 4 அடிக்கிறேன், 4 டேஸ்ல எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போறேன், எத்தனை மினிட்ஸ். சரியா, ஓகே நைஸ் வந்துச்சு. ஆனா இப்ப நான் திருப்பி நான் செகண்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். 3 நாளுக்கு வந்துட்டு செகண்ட்ஸ் என்று போடுறேன். அப்படின்னா ஒன்றுவே வரையில. என்னன்னா நான் வந்துட்டு இந்த இஃப்ன்றது வந்துட்டு என்னன்னா இஃப்க்கு வழியால இருக்கிறத கமெண்ட் பண்ணதுனால அது வராது.